ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின்சமையல். இன்றைக்கி நம்ம ரின்சமையல் சேனலில் கோதுமை மாவில் பஞ்சு போல் கோதுமை அப்பம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சட்டுன்னு இந்த ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிப்பியை செஞ்சிடலாம். ஈவினிங் டயத்தில் ஸ்நாக்ஸுக்கு 10-15 நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் போண்டாவை செஞ்சிடலாம். டீ கடை போண்டாவை வீட்டிலே செஞ்சிடலாம். கடைகளில் வாங்கி சாப்பிட்றது மாதிரியான டேஸ்ட்டில் இந்த கோதுமை மாவு போண்டா இருக்கும். ரின்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். கோதுமை அப்பம் செய்கிறதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் இருக்க கிண்ணம் அல்லது டம்ளரில் மாவளந்து எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் மாவளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வெல்லத்தையும் அளந்து சேர்த்துக்கிட்டோம்னா இனிப்பு கரெக்டாக இருக்கும். ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கணும். அதே கப்பில் 1 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்தை கரைச்சி எடுக்கணும். அதுக்காக கடாயில் வெல்லத்தை சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். வெல்லம் கரைகிற வரைக்கும் சூடுபடுத்திக்கோங்க. பாகுபதம் பார்க்க தேவையில்லை, வெல்லம் நல்லா கரைஞ்சா போதும். கல்மண் தூசி இருக்கும், அதை வடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சூடுபடுத்துகிறோம். இது கூட வாசனைக்காக 2 ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துக்கணும். ஏலக்காய் பவுடராக இருந்ததுன்னா மாவுலேயே நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா நுரைச்சி கொதி வந்ததுக்கு அப்புறமா வடிகட்டியில் வடித்து எடுத்துக்கணும். வடித்து வச்சிருக்க வெள்ளத்தண்ணியை மாவில் சேர்த்துக்கங்க. வெல்லம் கரைக்கிறதுக்கு நம்ம அதிகமாக தண்ணி சேர்க்கல, அதனால் அப்படியே நம்ம மாவில் வெள்ளத்தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒருவேளை வெள்ளத்தண்ணியை அதிகமாக வச்சிட்டிங்கன்னா மாவில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்திருந்த வெள்ளை தண்ணி மாவுக்கு பத்தலை, கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை தண்ணி சேர்த்து மாவை இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். சின்ன சின்ன கட்டிகள் இருக்க மாதிரி இருக்கும், அதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா நைஸாக மாவை மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும், இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்க்க வேணாம். நல்லா கரைச்சாதான் போண்டா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இட்லி மாவு பதத்துக்கு மாவை நல்லா கரைச்சிட்டு 20-30 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு அப்படியே வச்சிடணும். 20 நிமிஷம் ஆகிருச்சு, மாவு நல்லா ஊறிடுச்சு. இன்னொரு தடவை நல்லா கலந்து விட்டுறணும். இது கூட 2 பிஞ்சளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கணும். இந்த மாதிரி பேக்கிங் சோடா சேர்க்கும்போது கோதுமை போண்டா எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும். பேக்கிங் சோடா சேர்க்காமல் செஞ்சோம்னா ஸ்வீட் போண்டா லைட்டாக ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கரைச்சி வச்சிருக்க மாவுல இருந்து 1 குழிக்கரண்டி எடுத்து ஊற்றிடலாம். கடாய் குழியாக இருக்கனால ஒவ்வொரு அப்பமாக சுட்டு எடுக்கிறேன். லைட்டாக ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டுறணும். கோதுமை அப்பம் எண்ணெயில் ஊற்றும் போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சுக்கணும். உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா வெந்து 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் கலராக மாறி வரும். பஞ்சு போல் கோதுமை அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவுகளையும் சுட்டெடுத்துக்கலாம். நான் எடுத்திருந்த 2 கப்பு கோதுமை மாவில் 12 அப்பம் வந்துச்சு. இந்த ஸ்நாக்ஸுக்கு எண்ணெய் அதிகம் தேவைப்படாது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த அப்பம் ரொம்ப பிடிக்கும். இந்த ஈஸியான ஸ்நாக் ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை மாவில் பஞ்சு போல் கோதுமை அப்பம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.